2 ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இது வழக்கமா நடக்கிறதானே நினைப்பீங்க. அதான் இல்ல. சிவகாசியில திருத்தங்கல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல 2 பசங்க குடிச்சிட்டு ஸ்கூல் போயிருக்காங்க. அதை தட்டி கேட்ட சண்முக சுந்தரம் அப்படின்ற டீச்சரை பேக்ல வச்சிருந்த மது பாட்டில அவரை தாக்கியிருக்காங்க. இது என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா விரிவாவே பார்க்கலாம். நம்ம இந்த 2 பசங்களும் குடிச்சிட்டு வரவும் அவங்க மேல மது ஸ்மெல் வந்திருக்கு. ஏன்டா அவங்க மேல மது போதை வாட வருதே, 2 பேர் குடிச்சிட்டு வந்தீங்களா, ஹெட்மிஸ்டர் ரூமுக்கு நடங்க அப்படின்னு சண்முக சுந்தரம் சொல்லவும் இவங்க கோமாகி குடிச்சிட்டு வரதெல்லாம் ஒரு தப்பா, இதுக்காகலாம் எங்களை நீங்க ஹெட்மிஸ்டர் ரூம் கூட்டு போவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் பண்ணி பேக்ல இருந்த மது பாட்டிலை எடுத்து அவரோட தலையில, கழுத்து பகுதியில இந்த மாதிரி ஒரு சில இடங்களை அவரை தாக்கியிருக்காங்க. தாக்கப்பட்ட சண்முக சுந்தரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. இந்த 2 பசங்களையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த திருத்தங்கல்ல நடக்கிறத பத்தி நம்ம எல்லாம் ஆச்சரியமா பார்ப்போம். ஆனா அது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே இல்லை. ஏன்னா இந்த ஸ்கூல்ல இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பசங்களே அங்க இருக்க டீச்சரை வெட்டியிருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு சில அசம்பாவிதங்கள்லாம் அந்த ஸ்கூல்ல அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. இந்த கவர்மெண்ட்ல மட்டும் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தரங்கட்டு போயிட்டு இருக்கு? படிக்க வேண்டிய பசங்க ஏன் பாட்டிலும் கைமா சுத்துறாங்க? மது போதைக்கு அடிமையான இவனுங்க பாட்டில் எதுக்கு பேக்லயே வச்சுட்டு சுத்துறாங்க? இதெல்லாம் கண்காணிக்க வேண்டிய அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தட்டி கேட்டா ஆசிரியர்களை கொலை பண்ற அளவுக்கு துணிச்சல் இருக்கு. அப்போ கூட படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு எந்த வகையில பாதுகாப்பு இருக்கும்? படிக்கிற பசங்க கையில பாட்டில் கிடைக்குது அப்படின்ற விஷயம் காவல்துறை காதுக்கு போனதுமே இது அவங்களுக்கு எப்படி கிடைச்சது, இது எப்படி தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஒரு உரிய நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க, இந்த மாதிரி ஆசிரியர்கள் தாக்கப்பட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி செய்தியெல்லாம் காவல்துறைக்கு வரும்போது அப்போதைக்கு ஒரு கண் துடைப்புக்கு மட்டும் ஒரு சில டிராமா எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல இந்த மாதிரி செயல்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி கொடுமைகளை இன்னும் நம்ம 2026 வரைக்கும் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். ஏன்னா இது எல்லாமே தெரிஞ்ச ஸ்டாலின் எதுவும் கண்டும் காணாத மாதிரிதான் இருந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஆட்சியில தான் நம்ம இருக்கோம்.